எப்படி ஆரம்பிக்கிறேன்னே தெரியல. 12th ரிசல்ட் வந்து 1 வாரத்துக்கு மேல ஆச்சு. நெறைய மாணவர்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் வந்து ஓவராலா குறைஞ்சு போச்சு. என்னுடைய கட் ஆஃப் குறைஞ்சு போச்சு. அப்படின்னு அந்த கவலையிலேயே உட்கார்ந்துருக்காங்க. அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்றதா இல்லையா? அப்படிங்கிறது தெரியாம ஒரே கஷ்டம். இப்ப ஒரு ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணாங்கன்னா, அவங்க ரொம்ப புலம்புறாங்க. ஸ்டூடண்ட்ஸ் ஃபோன் பண்ணா அவங்களும் புலம்புறாங்க. நான் இதெல்லாம் பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துற வீடியோ. அதனால இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். அதாவதுங்க 12th மார்க் அது வந்துருச்சு. வந்துருச்சு. கட் ஆஃப் தெரிஞ்சிருச்சு. பாஸ்ட் அதாவது வந்து ஸ்கூல்ல நீங்க படிக்காம போனனால மார்க் கம்மியா இருக்கலாம். அதனால உங்க கட் ஆஃபும் குறைஞ்சிருக்கலாம். உங்களுடைய ஒட்டுமொத்த பெர்சன்டேஜுமே குறைஞ்சிருக்கலாம். இப்ப அதுக்கு கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? என்ன ஒரு பிரயோஜனமும் இல்ல. நமக்கு பெர்சன்டேஜ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நீங்க ஃபியூச்சரை நினைச்சு அடுத்து எப்படியெல்லாம் அதுலேருந்து நம்ம அடுத்து என்னென்னலாம் பண்ணணும்னு நீங்க யோசிக்காம இன்னும் அதையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா ஏதோ இந்த கோபி வந்து வீடியோல வந்து டெய்லி வந்து உங்கள்ட்ட பேசுறேன். ஏதோ உங்களோட கஷ்டங்கள்லாம் தெரியாம ஏதோ வீடியோல விஷயங்கள சொல்லிட்டு போறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. உங்க கஷ்டம் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஏன் எனக்கிட்டயே கூட நெறைய பேரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நெறைய மாணவர்கள் ஸ்கூல்ல டாப்பரா வந்தவங்க ஃபோன் பண்ணி பேசுனாங்க. ஏன் ரொம்ப ரொம்ப கம்மியான வந்தவங்க பேசுனாங்க. கட் ஆஃப் வந்து வெறும் 100, 110, 120 எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. நான் எல்லார்ட்டயும் பேசுறேன். ஆனா எனக்கு வந்து என்ன சொல்றேன்னே தெரியல. ஏன்னா அதிலேயே இருந்தா அதுலேருந்து நம்ம நகர்றதா இல்லையா? இப்ப எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, சொந்தக்காரங்கள்லாம் இப்ப வந்து 1008 பேர் 1000 அட்வைஸ். அவங்கலாம் ஒண்ணுக்குமே பிரயோஜனமே இல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அடுத்த கட்டமா நீங்க நகர போறீங்க. ஒரு கல்லூரியில சேர போறீங்க. யார் உங்களுக்கு உதவி பண்ண போறாங்களா? பெற்றோர்களாகிய நீங்க தான். இவ்வளவு நாள் உங்களுடைய பிள்ளைய ஸ்கூல்ல எப்படி பணம் கட்டி படிக்க வைக்கிறீங்களோ, அதே போல காலேஜ் சேர்த்தீங்கன்னா நீங்க தான் பணம் கட்ட போறீங்க. அடுத்தவங்க சொல்றத நீங்க காதுலயே கேட்காதீங்க. உங்களுக்கு யாரு பாசிட்டிவா பேசுறா உங்களுக்கு? நீங்க பாசிட்டிவா மட்டும் தான் இனிமே திங்க் பண்ணணும். நீங்க பழச நினைச்சு கவலைப்பட்டு, 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 கஷ்டப்பட்டு என்ன ஆகப்போகுது? இந்த 12th மார்க்குங்கிறது நான் வந்து ஓப்பனா சொல்லுவேன்ப்பா, ஃப்ராங்கா. 12th மார்க்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இல்லன்னு நான் சொல்லவே இல்ல. பெர்சன்டேஜ் வேணும் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்கிறவங்கலாம் பெர்சன்டேஜ் ஒழுங்கா இல்லாதவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த படிப்பு தான் படிக்கணும், அதுதான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நானா இன்னொன்னு ஒண்ணு சொல்லிடுறேன். 12th மார்க்குங்கிறது அது ஒரு பார்ட். எதேதோ மாறுது. இது மட்டும் மாறவே மாட்டேங்குது. அத வந்து நீங்க அப்படியே ஐய்யயோ! போச்சு போச்சுன்னா என்ன போச்சுன்னா, அதுலேருந்து அடுத்து வெளியில வர்றதா இல்லையா? அதிலேயே உட்கார்ந்துருக்கீங்க. அடுத்து காலேஜுக்கு போய் நீங்க சாதிக்கலாங்க. ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. உங்க 12th மார்க்குங்கிறது உங்களோட பெர்சன்டேஜ் ஒரு 70% 60%க்கு மேல இருந்தாவே போதும். நீங்க எந்த படிப்பு எடுத்து படிச்சாலுமே உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இப்ப என்ன குழப்பம்னா, இந்த குழப்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த குழப்பம் ஒண்ணு எல்லாருக்குமே இருக்கு. இத நான் பெரும்பாலும் எல்லார்ட்டயும் பார்க்குறேன். அடுத்த குழப்பம் என்னன்னா, காலேஜ் சேர்றதுல குழப்பம். கட் ஆஃப் குறைஞ்சு போச்சு சார். காலேஜ் கிடைக்குமான்னு தெரியல சார். பயமுறுத்துறாங்க சார் எல்லாரும். என்ன பயமுறுத்துறாங்க? நான் சொல்லிட்டேன். இங்க எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க டாப் காலேஜ்ன்னு வந்து வீடியோ பார்க்குறீங்க யூடியூப்ல. யூடியூப்ல என் வீடியோ என் சேனல் கூட பார்க்குறீங்க. எல்லா சேனலும் பார்க்குறீங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ச்சியில நீங்க எல்லாமே பார்க்குறீங்க. ஃபீஸு எதுவுமே இங்க ஃபீஸ் வந்து ஒரு காலேஜ்ல நீங்க ஃபீஸ பார்க்குறீங்களா? அத பார்க்க மாட்டேங்கிறீங்க. டாப் காலேஜ் தான் வேணும். ஃபீஸ் யாராவது பார்க்குறீங்களாங்க? சொல்லுங்க. எவ்வளோ பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நெறைய மாணவர்கள் பார்ப்பீங்க. நம்ம ஃபீஸ் நம்ம தாங்க கட்டணும். அது டாப் காலேஜா வேணா இருக்கலாம். ஆனா பணம் கட்டுறது யாரு? பணம் கட்ட முடியுமா? 4 லட்சம், 5 லட்சம். இன்னைக்கு நெறைய பேர் வந்து காலேஜ நோக்கி போய் வேக வேகமா சேர்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே மாறுமான்னு கேட்டீங்கன்னா, மாற மாட்டேங்குது. நெறைய பேருக்கு வந்து இப்ப வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து பெரிய காலேஜ்ல, பெரிய யுனிவர்சிட்டில சீட்டு கிடைச்சிருச்சு சார். என்னுடைய பெர்சன்டேஜ் வந்து சரியா இல்ல. அதனால அட்மிஷனே குடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. என்ன பண்றது? 12th மார்க் இம்பார்ட்டன்ட் தான். இப்ப நீங்க காலேஜ் வந்து அந்த கட் ஆஃப் விஷயம் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். நீங்க எந்த கட் ஆஃப்ல இருந்தாலும் எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும்னு என்னால சொல்ல தான் முடியும். ஏன்னா தமிழ்நாட்டுல அவ்வளோ கல்லூரிகள் இருக்குங்க. கவர்மெண்ட் காலேஜா இருக்கு. கவர்மெண்ட் காலேஜா அவ்வளோ காலேஜ் இருக்கு. நான் கிராமப்புற மாணவர்கள்ல இருந்து பெரிய நம்ம எல்லா மாணவர்களுக்குமே நம்ம சேனல் வந்து அவ்வளோ உறுதுணையா இருந்திருக்கு இத்தனை வருடத்துல. நான் வந்து வீடியோ போட்ட காலத்துல இருந்து அவ்வளோ பேருக்கு அவ்வளோ நன்மைகள். அவ்வளோ பேர் நம்ம சேனலை பார்த்து தான் கல்லூரியில போய் படிச்சிட்டு இருக்காங்க. 7.5 ரிசர்வேஷன்ல இலவசமா படிக்கிறாங்க. எல்லாமே படிக்கிறாங்களே. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ஃபீஸ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஒரு காலேஜையும் பார்க்கணும். நீங்க டாப் காலேஜ் பார்க்கிறது மேட்டர் இல்ல. ஃபீஸ் உங்களால கட்ட முடியுதான்னு பாருங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அத விட இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் கொலாப்ஸ்லயே இருக்கீங்க. என்னன்னா,
இப்போ இந்த காலேஜை வந்து நம்ம போய் முன்னாடியே புக் பண்ணிடணும், சேர்ந்துடணும் அப்படின்னு இந்த உங்களுக்கு ஒரு கும்பல் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் கும்பல்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, காலேஜ்லேருந்தே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க உங்களுக்கு கிடைக்காது கிடைக்காது கிடைக்காதுன்னு. கவுன்சிலிங்கில் எது வேணாலும் நடக்கலாம். எவ்வளோ பேர் இப்போ நீங்கள் ஒன்று கேட்குறேன், இவ்வளோ பேர் ரிசல்ட் வந்து இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஒரு நாளாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பொறுக்க வைக்க முடியுதா? எத்தனை பேர் வீட்டில் இருந்திருப்பீங்க? ஓடி ஓடி இப்போவே காலேஜில் இத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கவுன்சிலிங்கில் ரொம்ப கம்மியான பேர் தானே அட்டன் பண்ண போகிறாங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னன்னா, நம்ம கவர்மெண்ட்டே இதை மாற்றணும். மாற்றினா நல்ல விஷயம் நடக்கும். நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோம், நீட் எக்ஸாம் வந்துருச்சு, நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியல, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியல, நீட்டு வந்து தேவையே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த நீட்டு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு கல்லூரியில் கூட எம்பிபிஎஸ் சீட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாத்துக்குமே இதில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அந்த அதாவது கவுன்சிலிங் வழியாக தான் போக முடியும், மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா. ஆனால் இந்த இன்ஜினியரிங்கில் இளவெடுத்த இன்ஜினியரிங்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டையுமே வந்து கவுன்சிலிங்கில் போக வைக்கலையே. அதுதான் கவர்மெண்ட் கோட்டாவில் உள்ள சீட்டு கவுன்சிலிங் வழியாக நடத்தப்படுது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உள்ளதுக்கு பணத்தை வச்சு விற்பனைலாம் பண்ணிட்டு இருக்காங்க பிரைவேட் காலேஜில். அப்போ இதெல்லாம் மாறணுமா இல்லையா? மாறினாதான் கண்டிப்பாக எல்லாமே மாறும். இது மாற போகிறது இல்லை. நான் வருஷம் பேசி பார்த்துட்டேன், இதையும் பேசி பார்த்துட்டேன். சார் தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறா எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல. அதாவது கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஃபீஸை வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்குறாங்க. அப்போ நம்ம அதெல்லாம் என்ன சொல்கிறது? நம்ம இங்கே எல்லாமே கலாச்சாரமே மாறி போய் கிடங்க. எல்லாமே மாறணும். எல்லாமே மாறினாதான். கல்வியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இலவசமாலாம் இங்கே கொடுக்குற லெவலுக்குலாம் இங்கே எதுவுமே இல்லை. அதை நான் எல்லாத்துலேயும் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் துவண்டு போகாதீங்க. இப்போது உதாரணத்துக்கு நான் எப்போவுமே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ஒருத்தவரெலாம் எடுத்து காமிக்க மாட்டேன். என்னுடைய லைஃப் ஸ்டோரியை உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ரொம்ப என்னோட மார்க்கை சொன்னால் நீங்கள் எல்லாமே என்ன சொல்லுவீங்க, நீங்கள் இந்த மார்க்கானு. நான் வந்து என்னுடைய டோட்டல் மார்க் 12th மார்க்கு நானுமே 600 மார்க்குக்கு தான் எழுதுனேன். 2019 12th முடித்தேன் நான். அப்போ வந்து பழைய புக்கு 1200 மார்க்குக்கு எழுதுனாங்கல்ல முன்னாடியெல்லாம், அந்த புக்கில் நாங்கள் படித்து 600 மார்க்குக்கு வெறும் 291 மார்க் வாங்கினேன் நான் 12th. 291 மார்க்கு. உங்கள் மார்க்கை கம்பேர் பண்ணி பாருங்கள், என்னோட ரொம்ப கம்மியாக இல்லையா? நான் எவ்வளோ கம்மியாக இருக்கேன், ரொம்ப கேவலமாக இருப்பேன். என் மார்க்கை சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதை விட என்னோட கட் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 96 90 தான் என்னோட கட் ஆஃபே. என்னோட மேக்ஸில் நான் ஜஸ்ட் பாஸ் 35 மார்க்கு. அதெல்லாம் தாண்டிட்டு தான் கவுன்சிலிங்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு, கவுன்சிலிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காலேஜில் வந்து சென்னையில் நான் படித்தேன். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வீடியோ யூடியூப்பில் வேற பற்றி வீடியோ போட்டேன். அதுக்கடுத்து வந்து இன்ஜினியரிங்கை பற்றி நமக்கு ஒரு காலேஜ் கவுன்சிலிங்கில் கிடச்சிச்சு அப்படின்ட்டு வீடியோ போட்டேன். என்னைய பார்த்தாங்க. இவ்வளோ நாளில் எத்தனையோ மாணவர்களுக்கு அது உதவியாக இருந்திருக்கு. என்னைய பார்க்கலையா? இன்னைக்கு பார்த்துட்டு சார் கிடைக்கும்னு சொல்கிறீங்க, உங்கள் சேனலை பார்க்குறோம், நிறைய பேர் ரொம்ப பாராட்டுறீங்க. ஏன் நான் வந்து அப்போயே போயிருக்கலாமே? அப்போ உங்களோட கம்பேர் பண்ணி பாருங்கள். மார்க் எந்த இடத்துலையுமே ஒரு பிரோஜனமே இல்லை. நான் சென்னையில் இங்கே வந்து படித்து முடிச்சுட்டு இங்கே ஒர்க் பண்ணேன். இப்போ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ பேச்சுலர் முடிச்சிட்டேன். அடுத்து வேறு ஏதாவது ஒரு டிகிரி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதோட என் லைஃப் போயிட்டுருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு இவ்வளோ வீடியோக்களை கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன். நிறையா வீடியோக்கள் வரப்போகுது. நம்ம சேனலில் வந்து கல்லூரிகள் நீங்கள் எப்படி சேரணும், என்ன மாதிரியெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், நிறைய அப்டேட்டை நான் கொடுத்துட்டே இருக்கேன். அதனால நம்ம மார்க்கு ஒரு ஒன்றுக்குமே பிரயோஜனமே இல்லை. அது வந்து நீங்கள் ஒரு இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாங்க, நீங்கள் எல்லாம் இந்தியாவோட தூண். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு போகணும், நல்ல ஒரு பிளேஸுக்கு போகணும். நீங்கள் வந்து பாஸ்டே நினச்சி கவலைப்படாமல் ஃப்யூச்சரை நினச்சி யோசிங்க. ஏன்னா முடிஞ்சது முடிஞ்சிச்சு. மார்க் போச்சு, கட் ஆஃப் போச்சு, எல்லாம் போச்சு தான். எங்கே படித்தாலும் ஒரு காலேஜில் படித்தா உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா நீங்கள் சாதிக்கலாம். எல்லா காலேஜுமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நான் வந்து யார் ஃபோன் பண்ணாலும் நிறைய பேர்ட்ட நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஒரு காலத்தில் 12th படித்து முடிச்சா அப்போ வந்து 12th முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இன்னைக்கு டிகிரி முடிச்சிட்டியானா டிகிரியா, என்ன இன்ஜினியரிங்கா, என்ன டிகிரி முடிச்சிருக்கா, அவ்வளோதான். டிகிரிங்கிறது அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு வேலை வாய்ப்பே ரொம்ப 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 கடுமையான போட்டியில் இந்த உலகம் இருந்துட்டு இருக்கு. அதனால நீங்கள் கூட்டமாக ஒரே கூட்டம் ஒரு பக்கம் போகுதுன்னா அந்த கூட்டத்தை நோக்கி நீங்கள் போகாமல் டிஃப்ரெண்ட்டான படிப்புகள் எதுவுமே தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்கிட்டு அந்த படிப்பை எடுத்து படிங்க. யாருமே அதை சூஸ் பண்ணியிருக்க கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீ வந்து சிஎஸ்சி எடுக்கிறியாடா, நான் வேற படிப்பு அதே எடுப்பான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்னென்னலாம் படிப்பு எடுக்கிறான். அப்போ அந்த போட்டியான உலகம், அங்கேயே உங்கள் போட்டியை நீங்கள் வந்து நிர்ணயிக்கிறீங்க. அப்போ நாளைக்கு படித்து முடிச்சுட்டு வெளியில் வரையில் இப்போ எல்லாருமே கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் படிக்கணும், ஏஐயோடைய வளர்ச்சியில் நான் ஏஐடிஎஸ் படிக்கணுங்கிறாங்க. வெளியில் வரையில் என்ன வருவாங்க, அந்த ஸ்டூடெண்ட் தான் அதிகமாக வருவாங்க. அப்போ அவங்களோட போய் போட்டி போடணும்ல. அந்த போட்டிக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? 4 வருஷம் முடிச்சுட்டு வெளியில் வரையில் தானே அந்த கஷ்டம் தெரியும். அதனால
நான் எல்லாருக்குமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன், கிராமப்புறம் வரைக்குமே. அதனால அதிலிருந்து கொஞ்சமாவது நீங்க வெளியில வாங்க. உங்களை யாராவது ஒருத்தவங்க இழிவா பேசுறாங்க, எனக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குறாங்க, சேனல் வழியாகவோ இல்ல ஓப்பனா வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா உங்களோட சர்க்கிள்ல உள்ளவங்களே ரிலேஷனே உங்களை ஒரு வாரி மோட்டிவேஷன் பண்ணாம ரொம்ப என்ன நீ மார்க் எடுத்திருக்க 550 எடுத்திருந்தா என்ன ஒரு 50 மார்க்கு என்ன குறைச்ச அதோட கூட இருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டோட பாய்ஸ் அது, அதை மாற்றவே முடியாது இந்த ஊர்ல. அதனால அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு நீங்க அழகா உட்காந்து யோசிங்க. இனிமே உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதுலயே உட்காந்துக்கிட்டு இருந்தா நம்ம எப்பதான் அடுத்தடுத்து நம்ம வந்து பேசுறது. நான் ஏதோ வீடியோல வந்து பேசிட்டு போறவன் இல்லைங்க. ஒருத்தவனோட கஷ்டமும் எனக்கு தெரியும். அவ்வளோ பேரும் கஷ்டப்படுறீங்க, அவ்வளோ பேரும் பணம் கட்ட முடியாம கஷ்டப்படுறீங்க. நாளைக்கு காலேஜ் சேர்ற வரைக்கும் அவ்வளோ போராட்டம். இங்க கவர்மெண்ட் கோட்டா இருக்கு, எல்லாமே இருக்குதான், ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் இருக்கு, எல்லாத்துலயும் பணம், எல்லாத்துலயும் காசு. அரசு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி இதில் இப்படி தான் வாங்கணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்கிறத இங்கே யார் கேட்குறா? எத்தனை கல்லூரிகள் கேட்குறாங்க? இன்ஜினியரிங்கில் பிரைவேட் காலேஜாக 450 காலேஜ். இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரே வழி ஒரு பிரைவேட் காலேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ஈஸியாக சம்பாதிக்கலாம். அப்படி இருக்கு நிலவரம். அதனால நம்ம பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் வந்து பேசினா அது பெரிய கான்ட்ரவர்சி ஆகும். நிறைய வருஷம் அப்படி தான் ஆகிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம ஊரில் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒரு தொலைவை கொண்டாந்து வச்சாங்கன்னு சொன்னோம்னா அது இப்போ பரவாயில்லன்னு தோணுது நமக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சா இப்போ மெடிக்கலில் உள்ள மாதிரி இங்கே ஆப் வைங்க, இன்ஜினியரிங்கில் வைங்க, கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் எந்த பக்கம் போக முடியாதுன்னு நிறைய எத்தனை பேர் அட்மிஷன் போட இப்போ காலேஜாக ஓடிட்டு இருக்காங்கல்ல. காலேஜாக ஓட முடியாமல் வீட்டிலானே உட்காந்துருக்கணும். கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் கவுன்சிலிங் வழியாக தான் போகலான்னு சொன்னால் எங்கே போக முடியும்? காலேஜுக்கு போனா எங்கே போய் சேர்ந்தாலுமே கவுன்சிலிங் வழியாக தான் நீ காலேஜை எடுக்க முடியும்டா அப்படின்னு இன்ஜினியரிங்கில் சொல்லிட்டா என்ன நடக்கும் தமிழ்நாட்டில்? இங்கே நான் என்ன சொல்ல வந்தேன்னா இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. 100 பேர் இருக்கானா இந்த 100 பேர்ல 70 பேர் ரொம்ப கஷ்டப்படுறவனா தான் இருக்கான். 70 பேர் ரொம்ப கஷ்டப்படுறவன் கிராமத்துல. ஆனா அந்த 30 பேர் ஓடுறான் பாத்தீங்களா காலேஜுக்கு போய் சேர்றவன், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேக வேகமா காலேஜை பாக்குறவங்க, வேக வேகமா பணத்தை கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் அந்த 30 பேர் பண்ற விஷயத்தை பார்த்து இந்த 70 பேருமே பயப்படுறான். ஆனா இங்க எல்லாருக்குமே கவுன்சிலிங்ல 1.5 லட்சம் சீட்டுக்கு மேல இருக்குன்னு சொல்லிட்டேன். கவர்மெண்ட் காலேஜ்ல ரொம்ப 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 குறைவான ஃபீஸ். ஒரு 30,000 வருஷத்துக்கே 1 லட்சத்துக்குள்ள படிக்கலாம். அதாவது ஒரு லட்சத்துக்குள்ள இல்ல, அவன் கவர்மெண்ட் காலேஜ்லாம் போனா 4 வருஷத்துக்கே 1 லட்சத்துக்குள்ள படிக்கலாம். நமக்கு வந்து நிறைய இருக்குங்க படிப்புகள். இது மட்டுமா இருக்கு? இங்க எத்தனை பேர் இன்ஜினியரிங் படிப்பாங்க? இன்ஜினியரிங்னு இருக்காதீங்க, பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு, அக்ரிகல்ச்சர் இருக்கு, லா இருக்கு, வெட்டினரி இருக்கு, மற்ற படிப்புகளுக்கெல்லாம் போவான். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு பல பேர் போயிடுவான். இன்ஜினியரிங் படிக்கணும்ட்டு அப்ளிகேஷனை போட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க போயிடுவான். அதனால ஒரு ஒரு கூட்டம் ஒரே இதை நோக்கி வராது. கவலையே படாதீங்க. கவுன்சிலிங்க்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தாலும் நான் 110ஐயும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன், 199.5ஐயும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். எனக்கு எல்லாருமே ஒரே மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவனும் நம்ம சேனலை பார்க்குறான். நீங்கள் பார்க்குறனால தாங்க நம்ம சேனல்லே இவ்வளோ நாள் ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்குற ஒரு வியூஸை வச்சு தான் எனக்கு காசு வருது. அதை வச்சு தான் நம்ம சம்பாதிக்கிறோம். நம்ம எல்லாமே எனக்கு சொல்கிறேன், நீங்கள் எனக்கே இவ்வளோ முக்கியமாக இருக்கீங்க. நீங்கள் அப்போ வேற நீங்கள் நான் இந்தியாவுக்கே முக்கியம் இல்லையா? நீங்கள் ரொம்ப முக்கியம்தான். எல்லாத்துக்குமே நீங்கள் முக்கியமான ஒரு ஆள் தான். இது கொஞ்சம் கிரிஞ்சாக கூட இருக்கும். அதெல்லாம் கவலைப்படுற ஆள் இல்லை. நான் எவ்வளவோ பார்த்துட்டேன், விமர்சனங்கள் எல்லாத்தையும் பார்த்து தாண்டி வந்த ஆள் தான் இங்கே நான். அதனால் உங்களை யாராவது டிமோட்டிவேட் பண்ணி மார்க் கம்மியாக போச்சு, கட் ஆஃப் கம்மியாக போச்சு, காலேஜ் கிடைக்காது அப்படி இப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் உங்கள் லைஃப்லேருந்து தூக்கி வீசுகிற ஆள் யாராக இருக்கணும்னா அந்த சொல்கிறான் பார்த்தீங்களா, அவனை தூக்கி வீசுங்க. அது சொந்தக்காரனோ இல்லை ரொம்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, அவனை தூக்கி வீசிடுங்க. உங்கள் லைஃப்லேருந்து தூக்கி வீச வேண்டிய ஆள் அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆள். சரியா? எவ்வளோ சொல்லிட்டேன். ஏன்னா பேச முடியலை. எனக்கு வந்து அடுத்து என்னென்ன டாப்பிக்கு வேறு இதெல்லாம் பேசலாம்னு பார்த்தா இது வந்து ஒரு பெரிய மன கஷ்டமாகவே இருந்துட்டு இருக்கு. எப்படா அதுலேருந்து வெளியில் வருவீங்க? காலேஜை பற்றி பாருங்கள், காலேஜை பற்றி யோசிங்க, அடுத்து என்ன லைஃப்னு பாருங்கள். பாஸ்ட்னு அதே நினச்சிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? ஒரு பிரயோஜனமும் இல்லை. முடிஞ்சது தான். இனிமேல் வரப்போகிறத நல்லதா நீங்கள் பயன்படுத்திக்குவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.